அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மள பார்த்து கேட்பானா, மனிதனே நான் நோயா இருந்தப்போ நீ ஏன் என்ன பார்க்க வரல அப்படின்னு. நம்ம உடனே சொல்லுவோம், ஏன் அல்லாஹ் நீ உலகத்துக்கெல்லாம் இறைவன், நீ எப்படி நோயாக முடியும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போமா. அதுக்கு அல்லாஹ் சொல்வானா, என்னோட அடியான் நோயா இருந்தான், அவன் யாராவது வந்து என்ன பார்த்துட்டு போவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நீ போகவே இல்லை, நீ போயிருந்தா என்னையே நீ அங்க பார்த்திருப்ப அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேக்குறான், நான் பசிச்சிருந்தேன், நீ ஏன் எனக்கு சாப்பாடு தரவே இல்லை அப்படின்னு கேக்குறானா. உடனே அல்லாஹ்ட்ட அந்த அடியான் கேக்குறான், ஐயா அல்லாஹ் நீ உலகத்துக்கெல்லாம் பெரிய இறைவன், நீ எப்படி பசிச்சிருக்க முடியும், உனக்கு எப்படி நான் சாப்பாடு தர முடியும்னு கேட்டாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், என்னோட ஒரு அடியான் பசிச்சுக்கிட்டு இருந்தான், வயிறு காலியா யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தான், நீ அவனை பார்த்தும் சாப்பாடு கொடுக்கல, நீ கொடுத்திருந்தா அதுக்கான நன்மை எனக்கு கிடைச்சிருக்கும். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், நான் தாகமா இருந்தேன், நீ தண்ணீர் கொடுக்கல அப்படின்னு. உடனே அந்த அடியான் கேக்குறான், யா அல்லாஹ் நீ எப்படி எல்லாம் தாகப்பட முடியும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், என் அடியான் ஒருத்தன் தாகத்துல தவிச்சிட்டு இருந்தான், அவன் உதடுகள் உலர்ந்து போய் இருந்துச்சு, நீ தண்ணீர் கொடுக்கல, நீ கொடுத்திருந்தா அதற்கான நன்மையும் என்னிடமிருந்து உனக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நோய் நொடியால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அவங்க மனசு யாராவது நம்மள வந்து பார்க்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும். ஆனா அவங்களை யாருமே போய் பார்க்கலன்னா அவங்க மனசுல எவ்வளவு வேதனைப்படும். வீட்டுல ஒருத்தவங்க பசிச்சுட்டு இருப்பாங்க, யாராவது ஒரு பிளேட் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, ஆனா உதவி பண்ண யாருமே இல்லைன்னா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. தாகத்தான வாடுற ஒருத்தன் ஒரு கிளாஸ் தண்ணீர் யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு எவ்வளவு ஏங்கி போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இக்னோர் பண்றது சாதாரண விஷயம் இல்ல, அவன்தான் நம்மள கேட்க போற கேள்வி. நம்ம பிஸின்னு சொல்லிட்டு போயிட்டோம், பின்னாடி பாப்போம்னு விட்டுட்டோம், ஆனா அந்த மனிதன் நம்மளை எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தா அல்லாஹ் கேட்கும் போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம். யாராவது நோயில இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசுங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சே பசிச்சிருக்காங்களா, உங்களால முடிஞ்ச சாப்பாடை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. யாராவது தாகமா இருக்காங்களா, உங்களால ஏண்ட தண்ணீரை அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க செய்யற உதவி அல்லாஹ்க்கே நேரா போய் சேருது. அதான் நம்ம எல்லாத்துக்குமே அருள் செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.